ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரெய்னி சீசனுக்கு அதுவுமா படிக்கிறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். இருந்தாலும் நம்ம அதெல்லாம் மீறி இந்த 2025 டிஎன்பிஎஸ்சி நினச்சிட்டு 2026 டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு வெறித்தனமாக படிப்போம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஈஸியாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுக்குறேன். எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சாவே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். நான் எப்படி டேட்டாஸ்லாம் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 11th and 12th ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம 11th and 12th ஸ்டார்ட் பண்ணி அந்த சாப்டர்ஸ் எல்லாமே முடித்தோம்னாவே 90% ஆஃப் எக்கனாமிக்ஸ் முடிஞ்சது. 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10, 11 இந்த 5 சாப்டர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா கண்ணை மூடிட்டு 11th புக்கு படிங்க. ஃபர்ஸ்ட்டு 7th சாப்டர் படிங்க, அதாவது இந்தியன் எக்கனாமி. அது முடிச்சிட்டிங்கன்னா ஃபாலோடு பை 7th சாப்டர் முடிச்சாச்சுன்னா 11th சாப்டர் கொண்டு வாங்க. ஏன்னா அது தமிழ்நாடு எக்கனாமிக்காக இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பேலன்ஸ் இருக்க 8th, 9th, 10th படிக்க. இந்த டோட்டல் 5 லெசன்ஸ் முடித்தாலே பாதி லெசன்ஸ் முடித்த மாதிரி இருக்கும். 7th லெசன் எப்படி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு டேட்டா பேஸ்டு தான் இருக்கும். ஸோ கொடுத்துருக்க டேட்டா பேஸ்டோட கரண்ட்டில் இருக்க டேட்டா பேஸ்டை சேர்த்து படிங்க. அப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் தியரியோட டேட்டா பேஸ்டு தான் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டும் கூட டேட்டா பேஸ்டு தான். 7th லெசனை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும். அதே 8th, 9th, 10th இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் தான். அதை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி, பேங்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 12th இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க 12th போங்க. 6th, 9th, 11th லெசன். இந்த 12th ஸ்டாண்டர்டில் 6th, 9th, 11th லெசனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. இந்த 11th, 12th முடிச்சிங்கனாவே 90% நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிடும். இப்போ 11th, 12th நான் ஃபுல்லாக தரவாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க 10th எக்கனாமிக் போங்க. 10th எக்கனாமிக்கில் எது படிக்கிறீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் 5th லெசன்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இந்த 10th முடிச்சுட்டேன், ஃபர்ஸ்ட் லெசன் 5th லெசன்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற லெசனில் சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு மீதி டைம் இருக்கும்போது அந்த பாக்ஸில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸை பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்ட் நோட்ஸும் ரொம்ப ரொம்ப டெய்லியும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸில் நம்மளுக்கு 20 மார்க்ஸ் வருது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமாக கேட்கக்கூடிய யூனிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்பாங்க. இப்போ நான் 11th, 12th முடிச்சிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், இந்த நியூஸ் பார்க்குறேன், இப்படியெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு 6th நம்மளுக்கு 3 டேர்ம்ஸ்லேயே ஒரே ஒரு லெசன், டேர்ம் 2ல் மட்டும்தான் வருது. 3 டேர்ம்ஸ்லேயே ஒரே ஒரு லெசன் தான். அது நம்ம 11th, 12th படித்தாவே அது ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். 9th எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 11th எக்கனாமிக்ஸில் என்ன படிக்கிறோமோ அதோட பேசிக்காக தான் இருக்கும். கொஞ்சம் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். 7th, 8th பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆக மொத்தம் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா ரொம்ப 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 ஈஸியாக படிக்கலாம். தேங்க்யூ.